கலைஞர் பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்களை இந்த மேடைக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். உங்களின் அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு செஞ்சலரி குண ஜாலியாகிய செஞ்சலரி குண ஜாலியாகிய தீரன் சுப்பிரமணியேந்திரன் நாட்டில் வஞ்சி வந்த மலை வஞ்சி வந்தாளையா மாமலை கூற வஞ்சி வந்தாளையா கஞ்சமலர் வெள்ளி வளர் கங்கை குல வேலராஜ் கஞ்சமலர் வெள்ளி கங்கை குல வேலராஜ் கொஞ்சம் சுப்பிரமணியம் கூறாடி தழக்கினாள் வஞ்சி வந்தாளையா மாமலை கூற வஞ்சி வந்தாளையா ஜாரி முறை கேளு அம்மே 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 நீ எங்கள் ஜாரி முறை கேளு அம்மே மிஞ்சி மெட்டி கால் விரலில் போடோம் நாங்கள் மிஞ்சி மெட்டி கால் விரலில் போடோம் நாங்கள் மெத்தையில் படுத்து மனம் நாடோம் நாங்கள் மெத்தையில் படுத்து மனம் நாடோம் நாங்கள் வண்டு மிதித்த மலர்களில் சூடோம் நாங்கள் வண்டு மிதித்த மலர்களில் சூடோம் நாங்கள் மற்றொரு ஜாரிக்கு நாங்கள் மற்றொரு ஜாரிக்கு நாங்கள் பெண் கொடுத்து கூடோ கூடோ கூடம் நீ எங்கள் ஜாரி முறைக்கு ஒருவருடன் பல கூடி படுப்போம் நாங்கள் ஒருவருடன் பல கோடி படுப்போம் நாங்கள் ஓடி கஞ்சிக்காக பாட்டை தொடுப்போம் நாங்கள் ஒருவருடன் பல கோடி படுப்போம் நாங்கள் ஓடி கஞ்சிக்காக பாட்டை தொடுப்போம் நாங்கள் சொரும்போடன் கல்லை தேடி குடிப்போம் நாங்கள் சொரும்போடன் கல்லை தேடி குடிப்போம் நாங்கள் சுண்யம்பூதையல்களை சுண்யம்பூதையல்களை தன்றிகள் எடுப்போம் 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 நீ எங்கள் யாரி ஓரை கேட்டு அம்மே வஜ்ஜிய ஜலங்கள் நீங்கள் அகப்பட்டு இருக்குது மனது வைத்து கேளுமையே வஜ்ஜிய ஜலங்கள் அகப்பட்டு இருக்குது மனது வைத்து கேளுமையே உனக்கு லவி நல்ல குமரி போல் சூழ் கொண்டு குழந்தை பெற்று தந்திட கொஞ்சிடுவோம் பேசாத ஊமையை பேசும்படி செய்வோம் பெரிய மலையை எங்கள் மயிரில் கட்டி அடிப்போம் வஜ்ஜிய ஜலங்கள் நீங்கள் அகப்பட்டு இருக்குது மனதை வைத்து கேளுமையே. இதுல ஒரு தர்ம சங்கடம் என்னன்னா, கரெக்டா 6 மணிக்கு எல்லாரும் வந்தோம். 9:15 3.25 மணி நேரம் கடந்து போயிருக்கிறது. இதுல சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லின் செல்வர் எல்லாத்தையும் சொல்லிட்டாலும் எனக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. இந்த பங்குல எனக்கு எப்படி சொல்றது என்ன, ஓடுகிற பஸ்ஸில் உட்கார்ந்து கொண்டு ஜன்னல் கம்பியில் பக்கம் அமர்ந்து போகிற வழியில் கண்ணில் தடுப்புகிற கோயிலை பார்த்து கன்னத்தில் போட்டு கொண்டு போகிற மாதிரி அரை நொடியில் பேசுவதா, அல்லது கர்ப்ப கிரகத்திற்குள் நுழைந்து கண் மூடி தியானித்து அந்த கோவில் அர்ச்சகர் ஆராதனையை முடித்து பூ பழம் தட்டை எடுத்து வந்து கையில் கொடுத்து ஆத்மார்த்தமாக வாழ்த்துகின்ற அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய 13 நிமிடத்தில் பேசுவதா என்பதுதான் எனக்கு இப்போது இருக்கக்கூடிய தர்ம சங்கடமான நிலை. இருந்தாலும் சீனியர் சிட்டிசன்கள் பெருமளவுக்கு இங்கு அமர்ந்திருப்பதால் என்ன 6 நிமிஷத்திற்குள் பேச்சை முடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். எனக்கு இங்க ஏதாவது விட்டு வச்சிருப்பாங்களான்னு பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா
அவர்கள் அந்த புரட்சி குரலுக்கு மக்கள் குரல் துணை நிற்கும். நம்பர் 1. நம்பர் 2, பேச மறந்து சிலையாய் நின்றால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி. அப்படி ஒரு சன்னிதானத்தில் நிற்பது போன்ற ஒரு உணர்வை கொண்டு வந்து கண்ணில் காட்டியிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரி நர்த்தனா கார்த்திகேயன் அவர்களுக்கு முதல் பாராட்டு, வாழ்த்துக்கள். இதுல இந்த மேடையில் நீங்கள் பார்த்தால் திரிசக்தி சிவனேன்னு வீட்டில் இருந்த என்னை இன்றைக்கு ஒரு நாட்டிய நாடகம் இருக்கிறது, அவசியம் தேவர் அடியார்களுடைய மகிமையை, பெருமையை, அருமையை இந்த வெளிமுகத்திற்கு கொண்டு சொல்லி அடுத்த தலைமுறைக்கும் இந்த இயக்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்து இருக்கும் அன்பு சகோதரி நர்த்தனா கார்த்திகேயனுடைய நிகழ்ச்சிக்கு அவசியம் வர வேண்டும் என்று எங்களுடைய அரங்க நிர்மாணிப்பாளர் மதுரை பத்மா கண்ணன் அவர்கள் அன்பு கட்டளை இட்டதன் எதிரொலி இன்றைக்கு நான் அங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அமர்ந்திருக்கிறேன். அதை விட்டு பார்த்தால் 50 ஆண்டு காலம் பேனா பிடித்து எழுதி கொண்டிருக்கும் நான் எந்த மேடையிலையும் சொல்லிக் கொண்டிருப்பது, வளர்ந்தவர்களுக்கு வால் பிடிப்பதை விட வளர்கிறவர்களுக்கு தோல் கொடுப்பவன். அது ஒண்ணுதான் இங்க என்னை அழைச்சிருந்து. இன்னைக்கு இந்த ஊடக கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்று 3 நிகழ்வு, 3ஐயும் விட்டு நான் இங்கு முகத்தை பதித்து பேசுகிறேன் என்றால் நர்த்தனா அந்த அம்மையாருடைய கடந்த கால உழைப்பு. இங்கே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று 3 சக்திகளை பார்த்தாலும் திரிசக்திகளின் மொத்த உருவமாய் இருக்கக்கூடிய நர்த்தனா அவருடைய அன்பு கட்டளையில் இன்றைக்கு வந்து அரங்கத்தில் அற்புதமாக மேடையை நிர்மாணித்திருக்கும் அன்பு சகோதரர் மதுரை பத்மா கண்ணன். நீங்க வந்து இருக்கையில உட்கார்ந்து திரை விலகுகிறது, விலகிறத பார்த்தோன்னே ஏதோ ஒரு கோவிலில் நாம் நின்று இருக்கிற மாதிரி யாழினுடைய சுவர்களுக்கு பக்கத்தில் அடியெடுத்து கொஞ்சமாக முன்னோக்கி நகருவதை போல ஒரு அற்புதமான அரங்க நிர்மாணம். அதற்காக கண்ணனுக்கு என்னுடைய இதயங்கணிந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக மனோகரன் லைட்ஸ், அந்த ஒளி இல்லாவிட்டால் இந்த மேடை பிரகாசித்திருக்க முடியாது. எந்த நேரத்தில் எந்த ஒளியை எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும் என்று கர்ப்ப கிரகத்தில் அந்த திருப்பள்ளி எழுச்சி காலையில் முதல் கால பூஜையாக திருப்பள்ளி எழுச்சியில் ஆரம்பித்து இறுதியாக முடிக்க போகிற நேரத்தில் பள்ளியறைக்கு கொண்டு போந்து இறைவனை அழகாக லாலி தாராட்டு பாடி உறங்கச் செய்யும் அந்த காட்சி வரை அமைத்திருக்கும் அந்த ஒளிக்கு மனோகரன் குழுவினருக்கு என்னுடைய இதயங்கணிந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 3வது, அற்புதமாக எதை வேண்டுமானால் நீங்கள் மேடையில் நடத்தி காட்டிவிடலாம், ஆனால் இவர்கள் இதை செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள், இன்னதை சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறாள் என்பதை பாண்டித்யம் பெற்ற எங்களுடைய அன்பு சகோதரி இவரில் ஆரம்பித்து கடைக்கோடியில் இருக்கும் சாமானியன் வரைக்கும் புரிய வைப்பதற்கு ஒரு எழுத்தாளர் வெண்ணிலா கிடைத்திருக்கிறார். அந்த ஆகம சங்கம விதிகளின்படி எப்படி எல்லாம் இதை நடத்துகிறார்கள் என்பதை சொல்லி கண்முன் காட்டுவதற்கு ஒரு மதன்குமாரும் சிவகுமாரும் கைகொடுத்து நின்றிருக்கிறார்கள். ஒளி காட்சியில் தங்கள் பங்கை செய்திருக்கும் அந்த சகோதரர்கள் 3வருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக யாரை பாராட்டுகிறோமோ இல்லையோ, இந்த நாட்டியத்திற்கு நாடகத்திற்கு அற்புதமாக ஆராய்ச்சியில் பாடல்களை எழுதி மேடையேற்றி இருக்கும் எங்கள் நார்த்தனார் கிழித்த கோட்டில் நின்று அவர் ஆட்டிவித்த அதே வரிசையில் ஆடி காட்டியிருக்கும் லதா, பிரேமலதா, பவித்ரா, ஜெயசண்முகா, ஜெயஸ்ரீ, சுபஸ்ரீ, கௌஷிகா, சண்மதி, அதற்கு பிறகு சௌமிகா, இறுதியாக பூஷிகா என்று நடுவில் ஒரு நேயா. அது ஒருவேளை அந்த குட்டி கண்மணி 7 வயதாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த 11 லதாவில் ஆரம்பித்து பூஷிகா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 11 ஆடல் இளவரசிகள் அற்புதம் என்று சொல்லுவதற்கு
நாங்கள் அனைவரும் அந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தேன். 8 மணி 11 நிமிடத்திற்கு தலையில் பானையை வைத்து ஆடிய 2 கண்மணிகளும் வேர்த்து விறுவிறுக்க ஆடி இறங்கி முடிக்கிற போது சரியாக 9 நிமிடம். 8 மணி 11 ஆரம்பித்து 9 நிமிடத்திற்கு அவர்கள் குனிந்தார்கள், நிமிர்ந்தார்கள், எழுந்தார்கள். அதை கூட நான் ரசிக்கவில்லை. இடது காலை தரையில் பதித்து வலது காலை தூக்கி இந்த மேடையையே ஒரு முழுவட்டம் அடித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் தலையில் இருந்த பானையும் அவர்களோடு ஒரு முழுவட்டம் அடித்தது. சபாஷ்! அது அவர்களுக்கு ஆசான் கொடுத்திருக்கும் அந்த பயிற்சிக்கு பின் அவர்கள் அடுத்தடுத்து எடுத்திருக்கும் அந்த முயற்சியில் 13 கண்மணிகளும் அற்புதமாக அரங்கேற்றி இருக்கிறார்கள். புளியம்படத்திற்கு புளிப்பை கூறவிட முடியாது, இயற்கையிலேயே இருக்கும். அந்த குட்டி கண்மணி வந்து நின்று அந்த பூஜைக்கு பாடல்களை தயார் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பூஜை தட்டை கொடுத்து அவர்களுக்கு அந்த புஷ்பத்தை கொடுக்கிற அந்த பாங்கு, அதற்கு பிறகு தலையில் பானையை வைத்து ஆடுகிற போது அந்த சிறிய கோலத்தை கொண்டு வந்து கொடுக்கிற அழகு, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆசான் சொல்லிக் கொடுப்பதை ஒற்றி எடுக்கக்கூடிய கற்பூர குழந்தைகள். இவர்கள் அத்தனை பேரும் தெய்வ குழந்தைகள். பிளஸ்ட் சைல்டு, பிளஸ்ட் பேரண்ட்ஸ், பிளஸ்ட் குரு என்பதை முடிப்பதற்கு முன்னால் முடியும் என்று விண்ணை நம்புகிற நீ, முடியும் என்று உன்னை நம்பு. முடியும் என்று நினைத்தால் லக்கு எளிதாகும். முடியாது என்று நினைத்தால் தேகத்தடைகள் தான் கண்ணில் படும். இவர் இலக்கை நினைத்தார், அன்று உழைத்தார், இன்று நினைத்தார், இடத்தை பிடித்தார். இன்றைக்கு வீட்டுக்கு நடக்கின்ற போகிறவரை 2.25 மணி நேரம் உங்களிடம் நார்த்தனா அவருடைய கார்த்திகேயன் கூட்டணியில் அடகு வைத்த விழிகளும் செவிகளும் இன்னும் மீட்கப்படவே இல்லை என்ற வார்த்தைகளை சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க கலைஞர்கள். நன்றி. மனம் நிறைந்த வாழ்த்துகள் சண்மதி. அடுத்து சுபலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்த்துகள் சுபலட்சுமி. அடுத்ததாக இங்கு அழைக்க இருக்கக்கூடிய அடுத்த 3 நபர்களும் இல்லத்தரசிகளாகவும் இல்லத்திற்காக வேலை பார்ப்பவர்களாகவும் இருந்தவர்கள், இறை மார்க்கத்தின் மீது ஆழ்ந்த அன்பும் பற்றும் கொண்டவர்கள் என்பதனால் இந்த நடனத்தில் இணைய முடியுமா என்று கேள்வியே எழுப்பாமல் இணைய வேண்டும் என்ற ஆணைக்கு இணங்க இங்கு அரங்கத்தில் நமக்காக இந்த அற்புத நிகழ்வில் ஒரு பங்காற்றிய பிரேமலதா அவர்களை அன்போடு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி பிரேமலதா அவர்கள். அடுத்து பவித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி பவித்ரா மா. வாழ்த்துகள். அடுத்ததாக திருமதி லதா ஆனந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறைவாக, மனநிறைவாக, இந்த நிகழ்வின் மனநிறைவாக மகிழ்வாக வலம் வந்த
பூஷிகாவை அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு அழைக்கின்றோம். ஜே டி பூஷிகா 8 வயது சிறுமி.